ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப திக்கான டேஸ்டான சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 20 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதில் வதக்கிக்கலாம். அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த கருவேப்பிலை பூண்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்கிறோம், அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம், நார்மல் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஹீட் வச்சு அந்த சிக்கனையும் மிளகாய்த்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் வரும். எப்போவுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு லோ ஹீட் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லோ ஹீட்டில் தான் செய்யணும் கண்டிப்பாக. இப்போ அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணும்போது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கூடவே நம்ம கரைச்சி வச்ச அந்த கடலை மாவோட மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு சேர்க்கறதால அந்த ஸ்மெல் வரும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கறதால உங்களுக்கு கடலை மாவு சேர்த்ததாவே தெரியாது. இதில் லோ ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்ப திக்காக சூப்பராக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான மேட்சில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.